என்ன நடக்குதுங்க? என்ன இதெல்லாம்? மகாராணி, உன்னை சம்ஹாரம் பண்ண இந்த பைரவ பாபா இந்த இடத்துல இருந்து இப்ப புறப்படுறான். நம்ம எதிரி அந்த நாகராணிய துர்காபுரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவில்ல நான் இப்ப அடைச்சி வச்சிருக்கேன். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னால என்ன செய்ய முடியுங்கிறத இப்ப செஞ்சு காட்டுற நாகராணி. ஜெய் மகாகாளி. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மறக்கிறியா பைரவா? எனக்கு விஷயத்த சொல்லாம நீ என்னத்தை சாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ற? ருத்ரா, விஷ்ணு, இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்மளோட எதிரி நாகராணிய சம்ஹாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேல தாமதிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எதிரி துடிக்க துடிக்க சாகிறத பார்க்கணும் பாபா. சித்திரவாத செஞ்சுதான் இவ்வளவு கொல்லணும். हे नागराणी, ருத்ரா, हे नागराणी, இவ்வளவு நாள் எங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தல்ல நீ இப்ப புழுவா துடிச்சு சாகணும். உன்னை நசுக்கிடுவேன். விஷ்ணு, ருத்ரா, விஷ்ணு, காலம் நம்ம கைமீறி போறதுக்கு முன்னாடி எதிரிய சம்ஹாரம் பண்ணி ஆகணும். துரோகிகளே! ருத்ரா, பாபா, செத்துப்போ. हे नागराणी, கடைசியா என் கையில உன் உயிர் போகட்டும். இதோட உனக்கு முக்தி. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया ईश्वरा, ईश्वरा, यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुर नासरर्षणा व्योमकेश महा
விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு சாகடிப்பேன். உங்க வம்சத்தை நிர்மூலமாக்கியே தீர்வேன். அநியாயமா சேஷோட உயிரை பலி வாங்கிட்டீங்களேடா. நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு உங்களை கொடூரமா பழி வாங்க போறேன். செஞ்ச பாவத்துக்கு பெரிய விலையை கொடுக்க போறீங்க. இனிமே உங்க அத்தனை பேரையும் அழிக்கிறதுதான் என் லட்சியம். தயாரா இருங்க, ஒவ்வொருத்தரும் தயாரா இருங்க. செத்து போறதுக்கு என் முன்னாடி இருக்கிறது ஒரே லட்சியம் தான். எனக்கு ஒரே சங்கல்பம் தான். அது உங்க வம்சத்தோட அழிவு. அர்ஜுன் உங்க வீட்டு செல்ல பிள்ளைல, உங்களோட அந்த செல்ல பிள்ளை தான் என்னோட முதல் பலி. அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்த உங்க யாராலையுமே முடியாது. அர்ஜுனோட சாவு என் கையால தான். இது சத்தியம். அர்ஜுனோட சாவு என் கையால தான். இது சத்தியம். இது சத்தியம். டே அண்ணா, நீ இதுல எல்லாம் சீனியர் தானே. தாலி கட்ட இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. கொஞ்சம் இருடாப்பா, கல்யாணம் பொண்ணு வர வேண்டாமோ? அர்ஜுனை விட்டா இப்படியே தாலி கட்டி இப்படியே கூட்டிட்டு போயிருவா. ஆமா ஆமா, எப்படிதான் உங்க அம்மா வயித்துல 9 மாசம் இருந்தியோ. இவ்வளவு அவசரப்படுறியேடா. சுவாமி, முகூர்த்தத்துக்கு நேரம் எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. சரோஜா, சரோஜா இருப்பா, நான் கூட்டிட்டு வரேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வந்திருக்கிற ஆபத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அமிர்தா, இன்னும் எவ்வளவு நேரமா இங்க இருப்ப? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம். அமிர்தா, கல்யாணம் ஆக போற பொண்ணு மண்டபத்துக்கு போனோம்னு எவ்வளவு துடிப்பாங்க தெரியுமா? நீ என்னடானா மண்டபத்துக்கு போக இவ்வளவு தயங்குற? அம்மா, என்னமோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள தயக்கமா இருக்கு. அமிர்தா, எனக்கு நல்லா புரியுதுமா. இதோ பார், முகூர்த்தத்துக்காக நாம காத்திருக்கணுமே தவிர முகூர்த்தம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காதுமா. முகூர்த்தம் போறதுக்குள்ள நாம மண்டபத்துக்கு போகணும், புரியுதா?
प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित् प्रमाणम् ओमो मूल प्रमेयम् ओमो अयं ब्रह्मास्मि ओमो महं ब्रह्मास्मि ओमो सहस्रगण्ड शब्द विहरति பரமேஸ்வரா, உன்னதான் பணம் பேருக்கு இப்படி இதை காப்பாத்தணும். இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். என்ன காப்பாத்தீஸ்வரா. வாமா, நேரம் ஆயிடுச்சு. நட அமிர்தா. எங்க போய் தொலைஞ்ச அந்த பொண்ணு மயூரி? ஐயோ கடவுளே, நாட் ரீச்சபிள்னு வருதே. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இவ உடனடியா வரலன்னா கல்யாணம் நடந்தே முடிஞ்சிடும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பரமேஸ்வரா, நீ ஏன் இப்படி பண்ற? பக்தர்களை சோதிக்கிறதா உன்னோட வேலையா? நாங்க எல்லாருமே உன்னோட பக்தர்கள், உன்னை பூஜிக்கிறவங்க, உன்னை தியானம் பண்ணிக்கிட்டு உன்னோட பூஜையிலேயே நேரத்தை கழிக்கிறவங்க. ஆனா நீ என்னடானா எப்பவுமே அந்த துஷ்டர்களுக்கு தான் துணையா நிக்கிற. அமிர்தா இப்ப பிரச்சனையில இருக்கா. பௌர்ணமி நிலா வெளிச்சம் அவளோட தேகத்துல பட்டுச்சுன்னா அவளுடைய உண்மையான உருவம் வெளியில வந்துடும். அவளுடைய லட்சியம் குறிக்கோள் எல்லாம் வீணா போயிடும். ஈஸ்வரா, அவளை காப்பாத்த அவளுக்காக உதவி பண்ண வந்த சேஷா கூட இப்ப மரணத்துல போராடிட்டு இருக்கான். பாபநாசினி சாலிகிராமா, உன்னோட மகிமை, அந்த ரெண்டுமே என்னோட அமிர்தாவுக்கு தேவைப்படுது. துஷ்டர்களுக்கு பின்னடைவு ஏற்படணும். வாசுகி வம்சத்தை சேர்ந்த அமிர்தா தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சு வெற்றி பெறணும். பரமேஸ்வரா, அருள் வழங்கு. பரமேஸ்வரா, அருள் வழங்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாகராணிய மொத்தத்துல நாம சம்ஹாரம் பண்ணிட்டோம். பாருங்க பாபா, எப்படி துடிக்கிறாங்க. இப்பதான் என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. பரமேஸ்வரா, நான் இப்போ செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரை எடுத்துக்கிட்டாவது அமிர்தாவை காப்பாத்து. என்ன ஆனாலும் சரி, அமிர்தாவோட நாகமணி போராட்டத்துக்கு
வெற்றி கிடைச்சாகணும். என்னுடைய மரணம் வீணாக கூடாது. ஈஸ்வரா, கருணை காட்டுப்பா. இந்த பாவிங்க என்ன பார்த்து அமிர்தான்னு நினைப்பாங்க. என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் அமிர்தோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இந்த துஷ்டர்கள் கிட்ட இருந்து அவளுக்கு முக்தி கிடைக்கும். அமிர்தா தன்னோட லட்சியத்தை அடையணும். அவளுடைய பாதையை சுலபமாக்கு. என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அமிர்தாவுக்கு நீ கொடுக்கணும். அமிர்தா நிச்சயமா நிச்சயிக்கணும். பாரு ருத்ரா, நாகராணி செத்துட்டா. ஆமா பாபா, செத்துட்டா. இருந்தாலும் ஒரு முறையாவது இவன் முகத்தை பார்த்தே ஆகணும் பாபா. அடச்சே, போகட்டும் விடு ருத்ரா. நம்ம எதிரி செத்துட்டா இல்ல, அதுதான் இப்ப முக்கியம். இங்க பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரத்துல இந்த தேகத்தை எரிச்சிட்டு கிளம்பிடுங்க. நானும் புறப்படுறேன். முக்கியமான வேலை முடிஞ்சிடுச்சு. ஜெய் மகாகாளி. ருத்ரா, மூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்க, என்ன பண்றது? அண்ணா, பாபா சொன்ன மாதிரி இந்த நாகராணியோட தேகத்தை இங்கே எரிச்சிட்டு போயிடலாம். சரி ருத்ரா, வீட்டில் எல்லாரும் தேடுறதுக்குள்ளார நம்ம அங்க இருக்கணும். சரிங்கண்ணா, நான் இந்த பாம்பை எரிக்கிறதுக்கு கார்ல இருந்து பெட்ரோல் கொண்டு வந்துடுறேன். ಮಂಜುಳ ಸಿಂಜಿನಿ ಚತುರ ಲಾಸ್ಯ ವಿನೋದವ ಶಂಕರ